வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் காரில் இருக்கிற ஏர் ஃபில்டரை சரியான நேரத்தில் மாற்றினா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். காரின் ஏர் ஃபில்டரை நம்மில் பலரும் கவனிப்பதே கிடையாது. ஆனால் அவற்றை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் பரிசோதிக்க வேண்டும். மாற்ற வேண்டிய அவசியம் இருந்தால் உடனடியாக மாற்றிவிடவும் வேண்டும். உங்கள் காரின் இன்ஜினுக்குள் உள்ளே சிறிய துகள்கள் நுழைவதை ஏர் ஃபில்டர்கள் தடுக்கின்றன. இதன் மூலம் இன்ஜினை அவை பாதுகாக்கின்றன. ஆனால் ஏர் ஃபில்டர்களால் கிடைக்கும் ஒரே ஒரு நன்மை இது மட்டும்தான் என நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். காரின் ஏர் ஃபில்டர்களை சரியான கால இடைவெளிகளில் மாற்றினால் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அவை என்னென்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்பு சொன்னது போல் சேதமடைந்த ஏர் ஃபில்டர்கள் வழியாக சிறிய துகள்கள் இன்ஜினுக்குள் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதன் காரணமாக சிலிண்டர்கள் மற்றும் பிஸ்டன்கள் போன்ற இன்ஜினின் உட்புற பாகங்களில் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்படலாம். இந்த சேதத்தை சரி செய்ய வேண்டுமென்றால் அதற்கு அதிக செலவும் ஆகும். ஏர் ஃபில்டர்களை சரியான நேரத்தில் மாற்றிவிட வேண்டும் என்பதற்கு இது மிகவும் முக்கியமான காரணங்களில் ஒன்று. ஏர் ஃபில்டர்களை நீங்கள் சரியான நேரத்தில் மாற்றினால் இந்த பிரச்சனையே வராது. இன்ஜினும் நீண்ட காலத்திற்கு நீடித்து உழைக்கும். ஒரு சுத்தமான ஏர் ஃபில்டர் வெளிப்புற காற்றில் இருக்கும் சிறிய துகள்களை பிடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சிறு துகள்கள் இன்ஜினின் கம்பஷன் சேம்பரை அடைவதை ஏர் ஃபில்டர்கள் தடுக்கின்றன. இதன் மூலம் உங்கள் கார் இன்ஜின் அதிக செலவு வைப்பதற்கான வாய்ப்புகளை அவை குறைக்கின்றன. உங்கள் கார் என்ஜின் தேவையில்லாமல் பெரிய செலவை வைக்கக்கூடாது என நீங்கள் விரும்பினால் ஏர் ஃபில்டர்களை சரியான நேரத்தில் மாற்றிவிடுங்கள். ஏர் ஃபில்டர்களை நீங்கள் சரியான நேரத்தில் மாற்றினால் உங்கள் காரின் மைலேஜும் அதிகமாகும். காரின் மைலேஜில் ஏர் ஃபில்டர்கள் எப்படி பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றன என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அழுக்கு படிந்த அல்லது சேதமடைந்த ஏர் ஃபில்டர் உங்கள் காரின் இன்ஜினுக்குள் உள்ளே செல்லும் காற்றின் அளவை கட்டுப்படுத்திவிடும். இதன் காரணமாக இன்ஜின் வேலை செய்ய சிரமப்படும். அத்துடன் அதிக எரிபொருளை நுகரும். எனவே உங்கள் கார் சிறப்பான மைலேஜை வழங்கும் என்பதால் அடிக்கடி பெட்ரோல் பங்கிற்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படாது. எரிபொருள் விலை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு சொட்டும் முக்கியமே. அழுக்கான அல்லது சேதமடைந்த ஏர் ஃபில்டர்கள் நான் ஏற்கனவே கூறியபடி இன்ஜினுக்குள் உள்ளே செல்லும் காற்றின் அளவை குறைத்துவிடும். இதன் காரணமாக உங்கள் காரின் ஏர் ஃபியூயல், அதாவது காற்று எரிபொருள் சமநிலை மாற்றமடையும். காற்று எரிபொருள் கலவையில் ஏற்படும் இந்த ஏற்றத்தாழ்வானது உங்கள் காரின் எக்ஸாஸ்ட் உமிழ்வுகளில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படலாம். ஆனால் சரியான நேரத்தில் நீங்கள் காரின் ஏர் ஃபில்டர்களை மாற்றிவிட்டால் இந்த பிரச்சனையும் ஏற்படாது. இந்தியாவில் வாகனங்களால் சுற்றுச்சூழல் மிக கடுமையாக மாசடைந்து வரும் இந்த நேரத்தில் ஏர் ஃபில்டர்களை சரியான நேரத்தில் மாற்றுவதன் மூலம் காற்று மாசுபாட்டை தவிர்க்க முடியும் என்பது அனைவரின் மனதிலும் இருக்க வேண்டிய விஷயம். பொதுவாக சேதமடைந்து விட்டால் உங்கள் காரின் ஏர் ஃபில்டரை மாற்ற வேண்டும். இருப்பினும் உங்கள் கார் சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் ஒவ்வொரு 12,000 முதல் 15,000 மைல்களுக்கும் ஏர் ஃபில்டர்களை மாற்ற வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது. அதாவது சுமார் 19,000 முதல் 24,000 கிலோமீட்டர்களுக்கு ஒரு முறை ஏர் ஃபில்டர்களை மாற்ற வேண்டும். ஏர் ஃபில்டர்களை மாற்றுவது மிகவும் எளிமையான வேலைதான். எனவே அதை விரைவாக செய்துவிடலாம். அத்துடன் இதற்கான செலவும் கூட குறைவுதான். ஆனால் சந்தையில் நிறைய ஏர் ஃபில்டர்கள் கிடைக்கின்றன. எனவே உங்கள் காருக்கான சரியான ஏர் ஃபில்டரை தேர்வு செய்வது மிகவும் முக்கியமானது. நிறைய நன்மைகள் இருப்பதால் தரமான ஏர் ஃபில்டர்களை தேர்வு செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.